கோல் பூஸ்ட் செய்யணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு தெரியாது. வெரி குட் வெரி குட். சுவையான டல்கோனா பூஸ்ட், கோல்டு பூஸ்ட். டல்கோனா சேஸ் சொல்லுங்கடா. சேஸ். வெல்கம் டு மொட்டை மாடி சமையல். பார்த்து நம்ம கோல் கப் செய்ய போறோம். கோல் காப்பி இல்லடா, பூஸ்ட். பூஸ்ட் வச்சு நீ பூரா காப்பி செய்வேன். சரி, ஃபர்ஸ்ட் கோல் காப்பிக்கு தேவையான பொருட்கள் 2 குண்டா பூஸ்ட், 4 பாக்கெட் பூஸ்ட், 3 பேருக்கு 4 பாக்கெட் பூஸ்ட். அப்புறம் பால் வாங்க கூடாது, பால் பதில் பால் போடு. ஓ அப்படியா? நான் கூட பார்த்தேன்னா பால் காணுமே. தண்ணி ஊத்தி கலக்கட்டா? தண்ணி ஊத்தி கலக்க கூடாது. ஐயோ, சக்கரை எத்தனாலடா. 2 நிமிஷம். சக்கரை நிக்கிற சக்கரை. கோல் பூஸ்ட் செய்யணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு தெரியாது. ஒன்னும் இல்லடா, பூஸ்ட் பிரிச்சு கொட்டணும். இப்போ முதல்ல பூஸ்ட் போட்டு பண்ணுவோம். சனமும் பேர் பூஸ்ட் வாசனை. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இது கொட்டத்துல வீடியோ இல்லையா? சரி சரி போன் கொட்டாதரேன். சரி போதும். நல்லா ஆன்ஸ் கொட்டுறாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. போதும் போதும். ஃபர்ஸ்ட் பூஸ்ட்டை கொட்டிடணும். பூஸ்ட் கொட்டியாச்சு. வேற என்ன கொட்டா சொல்லு. கொட்டியாச்சா? அது பால் பவுட்ரு. பால் பவுடர்ல பால் தனியாக கலக்கணும். ஓ அப்படியா? சக்கரை சக்கரை கொட்டேன். தேவையான சக்கரை இருக்குதா? இவ்வளவு துணி கொட்டுறியா? பீட் பண்ணுவியா? போட்டு கலக்கணும்ல, நல்லா போட்டு அடிக்கணும். நிறைய போடுறான். நிறைய போடுவா. பூஸ்ட் பண்ண முடியாது. சொல்லிட்ட, உன் பேச்ச மீற முடியாது. அன்னைக்கு அந்த மாதிரி தான் அதுதான் போட்டு கலக்கியா. தண்ணி லைட்டா ஊத்திரியா? சூப்பரா கலக்குறான்ப்பா. நாட்டு சக்கரை மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி ஊத்தி கலக்குண்டா. இவ்வளவு பொறுமையா கலந்தா எத்தனை எப்படி இது ஐஸ் வாட்டர்? எப்போதும் குழ குழன்னு இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்ட கலக்க கூடாது. குழ குழன்னு இருக்கணுமா? தண்ணியாட்ட இருக்கணுமா? குழ குழன்னு இருக்கணும். நீ இறங்கி அடிக்கப்பல. இது ஒரு இந்தி பாட்டு ஒன்று தெலுங்கு ட்ரெண்டிங் ஆகி போதே. சை 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 தண்ணி ஊத்திட்டு அதுக்குதான் இன்னொரு பொடி இருக்கு. நாய்க்கெல்லாம் ஊத்த மாட்டேன் நானு. வீட்டுல ஒரு பால் வாங்கி வந்து கலந்து விட்டுருவேன். நுறைய வரல. இதுதான் பால் கிரைண்ட்ல போட்டு போட்டுருங்க. அப்பதான் கொஞ்சம் பாலா போட்டு நுர வச்சு குடிக்கியா? கிட்ட கூட அவன் கொண்டா அடிட்டான். தண்ணியை கொஞ்சம் ஊத்திடல. தண்ணி கொஞ்சம் அதிகமான ஊத்திதான். ஓட்டு எனக்கு என்னதுண்ணா? ஓட்டியா? ஐயோ ஒழுகுதா? ஒழுகுது. அதான் செதுரிச்சா? செதற கூட இல்ல. செதறனா கூட இப்பதானே செதுரிப்பான். சரி சரி, நீ அதுக்கு நீ செதற விட. அதுதான் ஒரு இப்படியே வந்துரு. இதுல மாத்திக்கோ. நான் வேற குண்டா ஏத்தனா குண்டான மாத்தியாச்சு. சண்முகரா என்னடா நீ கொஞ்சம் கட்டியா இருந்ததுன்னா இப்ப தண்ணி ஊத்தி இது பண்ணா. இந்த தண்ணி தண்ணில ஊத்தாதா? ஏற்கனவே இதுவா இருக்குது. அதுல ஊத்தாத. கீழ வேணா கை ஊத்து.
மாயமில்லை மந்திரமில்லை. இப்ப கிண்ணம் ஓட்டு இதெல்லாம் கிண்ணம் மாத்தணும்போ அதெல்லாம் பூஸ்ட்ல அடி மாட்டிச்சு. என்ன பண்ண தண்ணி ஊத்தி 2 காலி ஆயிடும். சூப்பர்ப்பா. டேஸ்ட் பண்ணாம சம வாயில ஊத்தினா அதையும் பிடிச்சு விட்டுரு. இது டெக்னிக் என்ன சண்முகிட்ட கேளுங்க. கீழே 2 தேய். வேற வீடியோ வராதா? எடு பண்ணி வராதா? ஏடா வீடியோ ஒரே சைடு பீட் பண்ணணும்டா. ஒரு சைடு கலக்கணும், இன்னொரு சைடு கலக்கணும். ஒரே சைடா கலக்கின்னு இருக்கணும். மாத்தி கலக்கினா அது வந்து முட்டை ஆயிடும். அப்படிலாம் இல்ல, உண்மையில அப்படிதான். இப்படியா? அப்படி இல்லடா, நீ ஒரு சைடு கலக்குறனா அப்படியே தான் கலக்கணும். பட்டுன்னு நிறுத்திட்டு ரிவர்ஸ் கலக்க கூடாது. எதுனா ஒரு சைடு தான் கலக்கணும். ஓ இதெல்லாம் வேற இருக்குதா இதுல? டேய் அப்படிலாம் இல்லடா, அது கொட்டும் போது எதனா ஒண்ணு கொட்டுறல, கொட்டும் போது ஒரே சைடா கலக்கணும். பட்டுன்னு மாத்தி கலக்கிட்டோம்னா அந்த இது இந்த பவுடர் அப்படியே உருண்டையாட்டு உள்ள போயிடும். இதெல்லாம் வேற இருக்குதா? இதுல வாட்டர்லாம் இல்ல. நெக்ஸ்ட் நம்ம பால் பர் கலக்க போறோம். பால் தண்ணியாட்டம் இருக்கணும். பூஸ்ட் வந்து குழன்னு இருக்க வேண்டியது. பூஸ்ட பால் குழவாயிட்டு பால் போட்டுருந்தே தெரியல. நான் சொன்ன ஒரே இதுவா கலக்குறான்னு. இப்ப மாத்தி கலக்குனா இது மாதிரி எங்கடாது நீ கடலை கட்ட வந்துட்டு இருக்குது. ஒரே மாத்தி கலக்குனா இது மாதிரி ஆயிடும். ஒரே டைரக்ஷன்ல கலக்கணும். இப்படி ரிவர்ஸ்ல கலக்குனா ரிவர்ஸ்லயே கலக்கணும். இதெல்லாம் சொன்னாங்களா நான் அழிக்கல. ஆமாண்டா, குகுத்து கொம்பெல்லாம் பாப்பியா இல்லையா? அதுல செக் பட்டு சார் அப்படிதான் சொல்லு. இது அப்படியே அந்த கேக் வச்சு ஏதோ ஊத்தி இதுல விக்கி தான் மிஸ் ஆகிறான். விக்கி தான் கேட்டிருந்தான் பொங்கல் செய்யும் போதே. அதுதானா இது? எங்க போயிடா போன் வச்சு எடுக்கல. வீட்டுல மிஸ் பண்றேன். போமா இன்னும் பதவாரம் இருக்கானா? எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் தண்ணியாட்டம் வரணும். தண்ணி ஊத்தப்பா. நம்ம என்ன பண்ணலாம், இது கண்ணாடி கிளாஸ் வந்தா நல்லா இருக்கும்டா. பூஸ்ட் அப்படி இல்ல, ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் ஊத்திட்டு மேல வந்து படம் வரைவாங்க பத்தியா ஒரு மாதிரி ஊத்தி. அதான் அந்த காஃபி தான். ஓ அப்ப நம்ம ஊத்திட்டு அது மேல பால் வேற கட்டா இருக்கு. நீ பால் அவ்வளவு நான் உள்ள போயிடுறோம். கொலகொன்னு இருந்தாதான் உள்ள போய் நிக்கும். அது அப்ப பால் முன்னாடி மாதிரி இருக்குப்பா. பால் ஊத்துனா அப்படியே மிக்ஸ் ஆயிடும். சரி பாயிண்ட் ஏரியா இவனாடா வெண்ணெய் எடுக்கிற மாதிரி பண்றான். 4 கிளாஸ் இருக்கு. இப்ப சக்கரை டேஸ்ட் சும்மா எடுத்துன்னு வந்துக்கிறேன். சரி இதுல கொஞ்சம் ஊத்து. இதை மட்டும் லைட்டா தனியா கலந்துக்கலாமா? ரொம்ப கோவம் இந்த சம்மா நீதான் பதம் பாக்கணும். நீ சொல்லிட்டா அப்ப ஊத்தி பிரிக்க தண்ணியா ஊத்துன்னு கேக்குறது. கலைக்கிறது இது பேரு இது வெள்ளீர் பாயசம் செய்யறேன்னு சொல்லிட்டு போனானுங்க. என்ன பண்றான், எல்லாத்தையும் கட்டாத்து போயிட்டு வாழைப்பழத்தும் போடும் போது இவன் நேற்று இந்த வாழைப்பழம் அழிவு போடுவா. இப்ப தின்னு போயிட்டுறான். எல்லாம் கட்டாயிரம் வாழைப்பழம் மட்டும் பிரிக்கிறான். போட்டு சாப்பிட்றாங்க நல்லா வேலையா. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு அளவு நல்லா இருக்கும். இது எந்த ஊர்ல ஸ்பெஷல் அடிக்கிறான். இது வந்து கேரளால ஸ்பெஷலா அந்த வெள்ளீர் பாயசம். இவனுங்க இந்த நீ எந்த ஊர்ல ஸ்பெஷல்னு சொல்லு, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வந்து கெஸ்ட் அந்த ஜட்ஜி என்ன சொல்றான் தெரியலன்ட்டுக்கிறானுங்க. கேரளால ஃபேமஸ் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னு அவனுக்கு சொன்னானுங்க. உண்மையா பொய்யா உங்ககிட்ட ஊத்திக்கிறாங்க. நீ வந்து இங்க சரி ஊத்து 2 வாய் குடிச்சு போட்டு போ. 2 வாயா டேஸ்ட பார்த்தனே அவர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. இவனுக்கு செய்ய தெரியல. அப்ப இதுனா ஒரு ஸ்பெஷல் தெரியாது. கேட்கிறேன் கொஞ்சம் அதுவும் நல்லா இருந்திருக்காது. அவன் சொன்ன பத்திர நல்லா இருந்திருக்காது. சரி அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பூஸ்ட் ஊத்து. ஊத்திடுவா அந்த பாதி ஊத்தி பாருங்க. போதும் ஊத்துறான். இன்னும் கொஞ்சம் ஊத்துறான். அப்படிதான் சொல்லுவேன். கொடுப்பாங்களா இந்த டல்கோனா காபி? ஆஹா கேப்பச்சினோ அது இல்ல. அந்த காஃபி கடை பேரு 300 400 காஃபி. ஸ்டார் காஃபியா? ஸ்டார்பக்ஸ். அது இதுதானா? அது வழி ஊத்திட்டு மேல ஒரு ஆட்டு போட்டு கொடுத்துட்டு படம் வரை இது இவ்வளவு பேர் பவுல்ல வரை சொன்னா கூட ஏதாவது பண்ணலாம்.
அவதான் பார்த்தா வரது இல்லையா நீ என்ன பண்ணிடலாம் அந்த கோலம் போடுவாங்க பாத்தியா அந்த அச்சு அந்த அச்சை தண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே ஊத்தினா அது அச்சு ஒன்று அது கொஞ்சம் பெரிய டம்ளரா இருந்துடும் சன்னு வாட்டத்தை காட்டுறான் என்னடா நான் தேவைப்படுது சுத்த சொன்னா கோலம் போடுறது புள்ளி புள்ளிதான் அதெல்லாம் இருந்துச்சு. என்னடா அவன் டிசைன் புள்ளி வச்சு கோலம் போட்டு அப்படியே ஸ்டார்ட் போட்டு விடுறதுல பாருமா என்ன இது? சூப்பரா இருக்குதா எனக்கு முருகு பெரிய பூந்தி சொல்றான் போல அது உள்ள ஒரு புது வர அது உள்ள எல்லாம் போகாது இங்க இந்த பக்கம் பாரு இந்த காரணம் ஸ்டார் இது ஆட்டு போடுறான் ஆட்டு போடுவேன் நீ ஃபர்ஸ்ட் திக்க இருந்தா ஆட்டு போடல இப்ப ஆட்டு போடுறது அதான் திக்கா தான் இருக்குது அது உள்ள போகாது அது மேலே தான் நிக்காது நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் திக்கா இருந்தா அப்படி கரெக்டா படம் வந்துச்சுன்னா நிக்கண்டா நம்ம கண்ணாடி டம்பர்ல அதான்டா நீ ஃபர்ஸ்ட் சொல்ல இது வந்து ஒரு கிளாஸ்ல மாதிரி வச்சிருக்கணும் இது எங்க இது வாயிட முடியல இல்ல வரையவே முடியுது இது எங்க ஆட்டு போடுறது இதுல வரா தம்பி அப்படிலாம் ஆளுக்கு இந்த புள்ளியே வைக்க முடியல இதுல இல்லடா பண்றா இன்னொரு கிளாஸ் இதை ஊத்திக்கோ ஊத்தினு உள்ள ஊத்திட்டு இந்த ஊத்தி ஆட்டு உள்ள போயிடு இன்னொரு கிளாஸ் சண்முகம் எடுத்து உள்ள ஊத்திட்டு சொல்றல செய்யடா நீ வச்சுட்டு இந்த டிசைன் வந்து விட்டு அடி உள்ள போக மாட்டியா கரெக்டா சொல்றான் ஆனா நம்ம முன்னாடி சொல்லிருக்கோம் சரி பரவாயில்ல வேற இதுல விட்டுருவோமா வேற பால் ஊத்துறது கண்ணாடி டம்ளர் இருந்தா கொஞ்சம் மேட்ச் பண்ணி இருந்திருக்கோம் முன்னாடி சொல்லிருந்தா வேஸ்டா இருக்கா வேற இதுதான் சொல்லிட்டேன் நம்மளா எழுதிட்டு அதெல்லாம் அது கொஞ்சம் திக்கா இருந்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் டிசைன் பண்ணியே போடு சும்மா ஏதோ ஊத்துறா அவ்வளவுதான் நம்ம பண்றதானே காபி ஊத்துறாதுல அதிகமா ஊத்திட்டு போறேன் வச்சுக்கோ அப்படி வச்சுட்டு ஊத்துனா எப்படி ஆகுது சைடுல இப்ப இப்படி வச்சிருக்கிறேன் நிமித்தனா பண்ணு நிமித்தம் உள்ள போயிடுவேன் உள்ள போகாது மேலே தான் இருக்கும் மேல வச்சு நிறைய சண்முனை நிறைய ரீல்ஸ் எல்லாம் பாத்துக்கிறான் போல கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னு வையா ஆட்டம் இது என்ன பண்ணலாம் இதுலயே போடலாமா இதுல போடு இதுல போடலாம் கரெக்டா இருக்கும் போடுறா பாட்டு இப்ப காப்பி செய்யறோமா இல்ல ஆர்ட் செய்யறோமா நீ ஆர்டிஸ்ட் நிரூபிச்சல அதான் ஆட்டு போட்டல ஈகேவா அதான் எக்ஸலென்ட் கண்டென்ட் நீ ஆர்டிஸ்ட் நிரூபிச்சல இந்த கீழ சூப்பரா சொட்டு தைல அது நான் இப்படி நின்னும் போது அது வந்துச்சு அதனால பண்ணுவேன் கட்ட சொட்டுல அது விட்டுமே திருப்பி அது வந்து டாட் ஆட்டு போட்டு 3 டாட் வைப்பாங்கல அந்த 3 டாட் நான் வச்சுக்கிறேன் ஆட்டு ஒரு கோணியா போகுது அது ஆரம்பிச்சிட்டான் என்ன டிசைன் போடலாம் பூஸ்ட் வாசம் வேற எதுவும் வாசம் இல்ல என்ன டிசைன் என்ன போடு எப்படி நம்மளுது பார்த்தேன் ஒரு நம்மளோட தனி ஊதி காலத்தி குத்தி விடுங்க முடியும் இந்த மாதிரி கோல் பூஸ்ட் செய்யணும்னா வேற என்ன வீடியோ பாருங்க இந்த வீடியோ எல்லாம் பாக்காதீங்க வீடியோ எடுத்து போன்ல சுவையான டல்கோனா பூஸ்ட் கோல்டு பூஸ்ட் டல்கோனா இதுவும் சேஸ் சொல்லுங்கடா சேஸ் அதுக்கே வந்து மொத்தம் பண்ணையாரோ திருச்சில நோட்டு போறீங்க பூஸ்ட் ததி பூஸ்ட் ராவா இருக்குடா பூஸ்ட் அப்படியே காலைக்கு வச்சாங்க இது நான் சோற படம் Glass ko pa. Glass ko ya. Kamu ketemu kayak amal duman. அவன் ஏதோ இப்ப இன்ட்ரெஸ்டா பண்றான்னு பார்த்தா Kamu ketemu kayak amal duman. பண்ணி பண்றான் நம்ம கல்விக்கு Kamu ketemu kayak amal duman. Kamu ketemu kayak amal duman. Kamu ketemu kayak amal duman.